இப்பா 3% இருக்கிற பார்ப்பனர்கள் நம்மளை அடிமைப்படுத்திட்டாம்னு நம்ம முன்னோர்கள் நம்ம ஆள்கள்லாம் கூவிக்கிட்டு கிடக்கா, நம்ம அரசியல் தலைவர்கள்லாம். நீங்க பொதுமக்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. எங்கேயாவது பார்ப்பனர்கள் முக்கில் நின்றுக்கிட்டு பைக்கில் ஒத்த காலை வச்சுக்கிட்டு ஒத்த காலை கீழே ஊனிக்கிட்டு போகிற பிள்ளைகளை முன்னும் பின்னும் பார்த்து சைட் அடிக்கானா? எங்கேயாவது டாஸ்மாகில் குடிச்சு போட்டு தெரு முக்கில் நின்று சண்டைகளுக்கானா? எங்கேயாவது ரவுடித்தனம் பண்ணுதானா? பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், நல்ல பாடம் படிக்கான், கோயிலுக்கு போகிறான், நல்ல ஜாமி கும்பிடுதான், உயர்ந்த பதவிக்கு போகிறான். அவன் தன்னுடைய முன்னேற்றத்தை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கான். இவன் அப்படி இல்லை. இந்த முக்கில் ஒரு ஜாதி போடு வைக்கான், அவன் ஜாதி போட அந்த முக்கில் வைக்கான். இருக்கிற கரண்ட் கம்பத்திலலாம் அவன் ஜாதி கலர் அடிக்கான். இதில் இவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் இவன் அடிமைப்படுத்திக்கிட்டு வாழுதான். கேட்டால் பழிய அவன் மேலே போடுதான். என்ன, இவனே அடிமை, தமிழனே மிகப்பெரிய அடிமை. இந்த அடிமைகளில் இவன் ஒரு பெரிய அடிமை, அவன் ஒரு பெரிய அடிமை. யார் சிறந்த அடிமை அப்படிங்கிறதுல தான் போட்டி நடக்கு. நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும். கல்வி தான் உயர்ந்தது. கல்வி தான் ஜாதி மதத்தெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுதம். அதை எவனுமே மறந்துட்டான். என்ன, பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லலை, படிக்க சொல்லலை. எல்லாரும் ஜாதி கயிறு கட்டிக்கிட்டு ஜாதி கொடி ஏந்திக்கிட்டு ஜாதி பணியன்னு போட்டுக்கிட்டு தான் திரியுதான். இதில் வேற நாங்கள் தான் ஆண்டோம், நாங்கள் தான் வேண்டோம், நாங்கள் பாண்டிய வம்சமுங்க. ஒருதான் இல்லை இல்லை நான் தான் பாண்டிய வம்சமுங்க. எல்லாரும் அடிமை வம்சம்ங்கிறத மறந்துடுதானுவோம். என்ன செய்ய, தமிழன் இப்படித்தான் தனக்கு தானே குழி வெட்டிக்கிட்டு தலைகீழ குதிச்சிருவான். அப்படித்தான் 2000 வருஷமா இருக்கான். இல்லைன்னா வெறும் 3%, 93% இருக்கிறவன் வெறும் 3% இருக்கிறவனை போய் குறை சொல்லுவான். ஐயா, தமிழன் இப்படித்தான் சீரழிஞ்சு போறான்.